இந்த பதிவு எதுக்குன்னா நானம்மாவை பத்தி. ஏன்னா நிறைய பேர் அம்மம்மாவை பத்தியே தான் சொல்லிட்டு இருப்பாங்க. அம்மம்மான்னா இன்னொரு அம்மா, இன்னொரு தோழி, இப்படி நிறைய அடுக்கடுக்கா சொல்லிட்டு போவாங்க அம்மம்மாவை பத்தி. ஆனா நானம்மாவை பத்தி யாருமே எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அதனால நானம்மாக்காக தான், அம்மம்மாவுக்காக கூட. ஏன்னா நான் அம்மம்மானா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இருந்தாலும் இப்ப பேச போறது அம்மம்மாவை பத்தி, நானம்மாவை பத்தி. இருந்தாலும் மெஜாரிட்டி நானம்மா அன்றது. நீங்க கடைசி வரலும் பாருங்க, உங்களுக்கு புரியும். இது எல்லார் வீட்லயும் நடக்கிறது தான். நான் ஒரு சிலது அனுபவிச்சிருக்கேன். அதை உங்ககிட்ட ஷேர் பண்றேன். ஆனா கடைசியில இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. நீங்க கடைசி வரலும் பார்த்தா உங்களுக்கு அது புரியும், நான் ஏன் நானம்மாவை பத்தி பேசுறேன்னு சொல்லிட்டு. அப்புறம் ரீசெண்டா தான் நான் 2 வீடியோல தான் சொல்றேன். முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேரு 30% தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என்னோட வீடியோ பாக்குறீங்க. 70% சப்ஸ்கிரைப் பண்ணல, அப்படியே தான் பாத்துட்டு இருக்கீங்க. என்ன போக போகுது? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. மத்தது வீடியோல பேசுவோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். நானம்மா, அம்மம்மா. எல்லாரும் அம்மம்மா முன்னாடி சொல்றாங்க. நான் நானம்மான்ல இருந்தே ஸ்டார்ட் பண்றேனே. இங்க எல்லாருமே நானம்மா, அம்மம்மா தான் ரொம்ப பாசம் சொல்றாங்க. நானம்மா பாத்துக்க மாட்டாங்க சொல்றாங்க. அது உண்மைதான். எப்படி உண்மைன்றீங்களா? இப்போ ஒரு சில மருமகங்கள்லாம் இருப்பாங்க. அவங்க மாமியார் மேல இருக்கிற கோவத்துல பிள்ளைங்கள சரியா அவங்க கிட்ட சேர விட மாட்டாங்க, பேச விட மாட்டாங்க. அதனால அந்த குழந்தைங்களுக்கு அதிகமா அவங்க அம்மா கிட்டே இருக்கிறதுனால அம்மா அம்மான்னு தான் அதிகமா சொல்றாங்க. நானம்மானா அவ்வளவா கிட்ட சேர மாட்டாங்க. அதனால அது ஒரு காரணம். நானம்மானா பிடிக்காததுக்கு ஒரு காரணம், அம்மம்மா பிடிக்கும்ன்ற ஒரு காரணம். ஒரு சில மருமக தான் அதுக்கு முதல் காரணம். இன்னொரு காரணம் என்ன இருக்குன்னா, ஒரு சில நானம்மாங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க பொண்ணு பெத்தவங்கள தான் பாப்பாங்க, புள்ள பெத்தவங்கள பார்க்க மாட்டாங்க. அதனால அப்படி ஒரு சில காரணம் இருக்கு நானம்மாங்க பிடிக்காம போறதுக்கு. இதை நானே ஃபேஸ் பண்ணியிருக்கேன். முதல்ல என்ன நான் சொல்லிக்கிறேன், எனக்கு அம்மம்மானா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எனக்கு நானம்மா இல்ல. நான் இப்ப பிறக்கிறதுக்கு முன்னாடியே இறந்துட்டாங்க. அம்மம்மா மட்டும்தான் இருந்தாங்க. அது பிடிக்கும். இந்த பேருங்க பட்டு அம்மம்மாவோட பேரு. ஏன்னா எனக்கு நினைவு தெரிஞ்சு, எனக்கு தெரியல, எனக்கு ஞாபகம் இல்ல. சொல்லுவாங்க இந்த பாட்டி பச்சை குத்திக்கிறப்போ எனக்கும் வேணும்னு சொல்லி அழுதுட்டு நான் குத்தனா. எனக்கு கண்டிப்பா ஞாபகமே இல்ல. எனக்கு பாட்டியோட பேரு, ஆனா அப்ப பாத்துங்க எனக்கு எவ்வளவு சின்ன வயசா இருந்திருக்கும்னு சொல்லிட்டு. அப்போ அந்த பேரு பாட்டியோட பேரு. அது பட்டம்மா, பட்டுன்னு குத்தி இருக்காங்க. அது புண்ணாயிட்டு அந்த மாதிரி ஆயிட்டு இருக்காது. இப்போ டேட்டுன்னு போடுறாங்க. சரி, அப்போ எனக்கு அம்மம்மானா எனக்கு அவ்வளவு பிடிக்கும். ஏன்னா எனக்கு இல்ல, தெரியாது நானம்மா பத்தி அந்த பாசமே தெரியாது எனக்கு. அப்படி போச்சு. இன்னொன்னு என்னோட பசங்களுக்கும் சரி, அம்மம்மா கொஞ்ச நாள் தான் அந்த இது இருந்தது. அம்மா போயிட்டாங்க. 2nd கிளாஸ் படிக்கிறப்பதான் பசங்களுக்கும் இல்ல, நானம்மா தான் இருக்காங்க. நானம்மா அவங்க பொண்ணு பெத்தவங்கள தான் பாத்துட்டு இருப்பாங்க. புள்ள பெத்தவங்கள அவங்கள பார்க்க மாட்டாங்க. நான் நிறைய ஃபீல் பண்ணது உண்டு. நமக்கு தான் அது கிடைக்கல, கடைசியில குழந்தைங்களுக்கு கூட இல்லையே. அம்மம்மாவோட பாசம் இல்ல, இப்ப நானம்மா இருக்காங்க, இருந்தும் அந்த பாசம் இல்லையேன்ட்டு நான் ரொம்ப நாள் ஃபீல் பண்ணிருக்கேன். இருந்தாலும் நானம்மா அவங்கள பத்தி நான் பேசி ஆகணும். இப்போ அதுக்காக பேசுறேன் சொல்லி நான் ஃபீல் பண்ணது உண்டு. எப்பவும் பொண்ணு பெத்ததுங்களே தான் பாத்துட்டு இருப்பாங்க. அது போல நிறைய பேர் இருக்காங்க. எங்க மாமியாருன்னு இல்ல, நிறைய இடத்துல இருக்காங்க. பொண்ணு பெத்தவங்கள தான் பாப்பாங்க. அதனாலதாங்க அவங்க அம்மான்னு சொல்றாங்க. நானம்மான்னு எங்க சொல்றாங்க? எப்பவும் அவங்க பிள்ளைங்களையே அவங்க ஒட்டிக்கிட்டு இருப்பாங்க. அதனாலதான் அவங்க அம்மா அந்த மாதிரி சொல்றாங்க. ஆனா மேட்ரு என்னன்னா, மருமகளுக்கு ஒட்ட விட மாட்டாங்க. அவங்க ஒட்ட விட்டா தானே. ஒரு சிலர் இருக்காங்க, என்னதான் அதெல்லாம் பெண் குழந்தைங்களை பார்க்கவே மாட்டாங்க. ஏன்னா அது ஒரு கதை கூட ஒண்ணு சொல்லுவாங்க, எங்க பாட்டி சொல்லுவாங்க அடிக்கடி. ஒரு கழனிலியா, இது நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த கதையை இந்த நேரத்துல நான் கண்டிப்பா
ஞாபகம் இருக்கு சொல்றேன். ஒரு ஒரு வில்லேஜ் ஒரு குழந்தைய இடுப்புல வச்சுட்டு பொம்பளை குழந்தைய வச்சு இடுப்புல வச்சுக்கிட்டு அதே பொண்ணு பெத்த குழந்தைய இடுப்புல வச்சிருக்காங்களாம். பையன் பெத்த குழந்தைய கையில பிடிச்சிட்டு இருக்காங்களாம். அந்த அம்மா ஒரு கழனி ஓரத்துல நடந்து போறாங்களாம். ஒரு அம்மா ஒரு பாட்டி நடந்து போறாங்களாம். அப்போ வந்துட்டு இந்த பொண்ணு பெத்த குழந்தை இடுப்புல இருக்குல்ல, அந்த குழந்தை சொல்லுதான், பாட்டி பாட்டி உங்க கழனில பாரு மாடு மேயுது சொல்லிட்டு இடுப்புல இருக்கிற குழந்தை சொல்லுதான். உடனே இந்த கையில பிடிச்சிருக்கிற குழந்தை பையன் பெத்த குழந்தையா, அந்த குழந்தை சொல்லுதான், பாட்டி பாட்டி நம்ம கழனில மாடு மேயுது பாருன்னு சொல்லிட்டு உடனே அந்த பொண்ணு பெத்த குழந்தைய தூக்கி கீழே போட்டு, உன்னை என்னதான் நான் தூக்கி வச்சிருந்தாலும் கொஞ்ச நாள் கூட சரி, நீ உங்களோடதுன்னு சொல்ற, என் புள்ள பெத்த குழந்தை நம்மளோடதுன்னு சொல்றான், நீ என்ன இருந்தாலும் ஊரா முட்டு பொண்ணுதான், ஏன் பேத்தி இல்லன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய இறக்கி விட்டுட்டு புள்ள பெத்த குழந்தைய இடுப்புல தூக்கி வச்சுட்டு போனாங்களாம். அந்த மாதிரி கதை சொல்லுவாங்க, என் பாட்டியே சொல்லுவாங்க. அது போல அங்க பாருங்க, என்னதான் இருந்தாலும் பொண்ணு பெத்ததுன்னு சொன்னா என்னதான் இருந்தாலும் அவங்க வீட்டுல ஒரு நானம்மா தாத்தா இருப்பாங்க, அவங்களுக்கு தான் சொந்தம். உங்களுக்கு எப்படி சொந்தம் ஆகுவாங்க? இது தெரியாம அந்த பிள்ளை பத்தவங்களையே பார்க்காம பொண்ணு பெத்ததுங்கன்னு சொல்றீங்க. கடைசி காலத்துல யார் பாக்குறது? இந்த பிள்ளைய பத்தவங்க தான் பாப்பாங்க. பிள்ளை பெத்தவங்க மேலதான் அப்ப பாசம் வருது உங்களுக்கு. இத எல்லாத்துக்காக சொல்ல, எங்க குடும்பத்துல நடக்கிறதே சொல்லிட்டு இருக்கேன். இந்த விஷயம் நான் சொல்றது. இது போல நிறைய பேர் இருக்காங்க. இப்படி ஒரு காரணம் அம்மம்மான்றதுக்கு மருமகளுங்க, இன்னொரு காரணம் மாமியாரே, நானம்மாவே தான் காரணம். ஏன்னா நீங்க அந்த மாதிரி பாசம் வச்சுட்டு குழந்தைங்க எங்க நானம்மான்னு வருவாங்க, அம்மம்மா கிட்ட தான் போவாங்க. இப்படி இருந்தாலும் என்னதான் நானம்மா அம்மம்மான்னு இப்படி இருந்தாலும் கடைசியில மெஜாரிட்டி யாருன்னு நினைக்கிறீங்க? நானம்மா மட்டும்தான் அடிச்சு சொல்லுவேன் நான். ஏன்றீங்களா? இப்போ அவங்களே ஏதோ வீட்டுல ஒரு நல்ல கெட்ட காரியமே நடந்ததுன்னு வச்சுங்க, இந்த தீட்டுன்னு வாங்க. இந்த தீட்டுன்றது பெண் குழந்தைய பெற்றவங்களுக்கு, பெண் குழந்தைக்கு 3 நாள் தீட்டு தான் இருக்கும். ஆனா இந்த மருமகளுக்கு, வீட்டுக்கு வந்தவங்களுக்கு மருமகளுக்கு 16 நாள் தீட்டு. இந்த 16 நாள் 16வது நாள் எல்லாம் முடிச்சுட்டு தான், அது வரலாம் தலையில எண்ணெய் வைக்க கூடாதுன்னு வாங்க, பொட்டு வைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த அந்த சோகம் துக்கம்ன்றது எல்லாமே 16 நாளைக்கு மருமகளுக்கு தான் சொல்லுவாங்க. அவள் நல்லவளோ கெட்டவளோ யாரா இருந்தாலும் சரி. அதே மகளுக்கு அவ்வளோ பாசம் பார்த்து அந்த அளவுக்கு அம்மம்மான்னு இருந்தவங்களுக்கு அந்த நெய்ப்பந்தம் சொல்லுவாங்க, அதை சுத்தி வர்றது. அது இப்ப எல்லாரும் பாசத்துக்காக சுத்துவாங்க, இருந்தாலும் அவங்களுக்கு ஏர்வான்னு சொல்லுவாங்க. அதுதான் இந்த ஆண் பிள்ளைங்க சுத்தி வர்றதுதான் அந்த பங்காளிங்க இதெல்லாம் சொல்லுவாங்க பாருங்க. இவங்கெல்லாம் தான் அந்த தீட்டு கழிச்சுக்கிறதுக்கு இதெல்லாம் பாக்குறது. இந்த அப்பா வழி சொந்தத்துல தான் இது எல்லாமே நடக்கும். அம்மா வழி சொந்தத்தை கிடையவே கிடையாது. அவங்க குடும்பத்துக்கு தான் அது நடக்கும், அது ஏர்வை. இது அப்பா பெத்தவங்களுக்கு மட்டும்தான். அப்ப இங்க யாரு மெஜாரிட்டி? நானம்மாவா? அப்பாவை பெத்தவங்களுக்கு தானே இங்க மெஜாரிட்டி, அம்மா பார்த்தவங்களுக்கு கிடையாது. அவங்க வீட்டுலதான் அவங்களுக்கு. இங்க இப்படி இன்னொன்னு, அம்மம்மானா எல்லாம் வாங்கி கொடுக்கலாம், எதை சின்னதா வாங்கி கொடுக்கலாம், கொஞ்சலாம், அவங்களுக்கு தேவையானது ஸ்கூல் படிக்கிறப்ப காலேஜ் எல்லாம் பண்ணலாம். ஆனா பெருசா சொத்து அதுன்னு இருக்கிறது எல்லாம் ஏன்னா சொத்து இதெல்லாம் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்க வேண்டாம். இந்த மாதிரி பெருசா கொடுக்கறது நானம்மாங்க தான். ஏன்னா நானம்மா கிட்ட சண்டை போடலாம், எனக்கு கொடுங்க, எனக்கு வேணும், நீங்க என் பாட்டி என் தாத்தா சொல்லி சண்டை போடலாம். அதே அம்மம்மா கிட்ட சண்டை போட முடியாது. ஏன்னா அங்க ஒரு பேரன் பேத்தி இருப்பாங்க, அவங்க சண்டைக்கு வந்துருவாங்க. அங்க உரிமை கிடையாது. உங்களுக்கு உரிமை இருக்கிறது நானம்மா கிட்டதான். அதனால ஞாபகம் வச்சுங்க, நானம்மாவெல்லாம் கம்மியா இட போடாதீங்க. சல்லம் இருக்கலாம், அம்மம்மா மேல இருக்கலாம், என்ன இருந்தாலும் உங்களுக்கு உரிமை இருக்கிறது நானம்மா கிட்டதான். அம்மம்மா கிட்ட உங்களுக்கு உரிமை கிடையாது. கடைசியில நீங்க என்னதான் இருந்தாலும் நானம்மாவை தான் பார்த்தாகணும். ஒரு கட்டத்துல அம்மாவை பாக்குறதுக்கு கூட உங்களுக்கு உரிமை கிடையாது. பேசலாம், தப்பில்ல. ஆனா அந்த உரிமை யாரு என்னன்னு இப்ப மாத்தி பண்றாங்க எல்லாம், அவங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துக்கிறாங்க இருக்காங்க. இந்த உரிமைன்றது இவங்களுக்கு தான். ஏன்னா இந்த காலத்துல இப்ப இருக்கிற காலத்துக்கு என்ன சொல்றேன், என் மாமியார் அப்பெல்லாம் கண்ணுல வச்சு பார்த்தாங்க. எங்க நாத்தனார் பசங்கள் எல்லாம் நல்லா. கண்டிப்பா இந்த வீடியோ நிறைய பேர் பாக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. உண்மை சொல்றேன், நான் உண்மை சொல்றதுக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு நாள் கூட குழந்தைங்களுக்கு ஒரு சாக்லேட் வாங்கி கொடுத்தது கிடையாது. ஒரு சொல்லுவாங்கல்ல,
அவங்க ஆய்ப்போனா அந்த துணிங்களை துவைச்சது கிடையாது, துவைக்கிறது இல்ல, ஒரு ஜட்டி கூட மாட்டி விட்டது கிடையாது. துவைக்கிறது என்ன, ஒரு ஜட்டி கூட மாட்டி விட்டது கிடையாது. பாசமா ஒரு முத்தம் கூட கொடுத்தது கிடையாது பசங்களை, பிள்ளைய பெத்த பசங்களை. ஆனா பொண்ணு பெத்தவங்களை தலையில தான் தூக்கி வச்சு கீழவே விட மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு அவங்களே என்ன சொல்றாங்களா, அந்த அம்மா வாயிலே தான் சொல்றாங்க, அவங்கள நான் எப்படியெல்லாம் பார்த்தேன், ஆனா இன்னைக்கு அவங்க என்ன கேர்லெஸ்ஸா பாக்குறாங்க. அவங்களுக்கு கல்யாணம் எல்லாம் ஆயிடுச்சு, என் பேரனுங்களை நான் பார்க்கவே இல்ல, அவங்கள பார்த்தேன். அதே சொல்லுவாங்க, தெலுங்குல சொல்லுவாங்க, அந்த அம்மா அடிவிக்கு நான் கட்டலும் மோசினானுட்டு, காட்டுல போயிட்டு கட்டைங்க சுமந்தான்னு. காட்டுக்கு எதுக்கு கட்டை, கட்டை தான் அங்க இருக்குல்ல, காட்டுக்கு போய் நான் கட்டை சுமந்தேன் சொல்லிட்டு தெலுங்குல சொல்லுவாங்க எங்க மாமியார். அதனால அம்மம்மான்னு பாசம் அதிகமா வர்றதுக்கு ஒரு சில மருமகளுங்க காரணம், ஒரு சிலர் மாமியாருங்களா தான் காரணம், நானம்மாங்களே தான் காரணம். ஏன்னா நீங்க யாரு முதல்ல அவங்கள பாருங்க, அவங்களுக்கு இருக்காங்கல்ல பாட்டி, அவங்க பாத்துப்பாங்கல்ல. நீங்க எதுக்கு போயிட்டு அங்க இது பண்றீங்க, இப்ப எதுக்கு ஃபீல் பண்றீங்க? இது போல எல்லார் வீட்லயும் இருப்பாங்க. முதல்ல பாசத்தை வைக்காம கடைசியில நான் உரிமை கொண்டாடினா பாசம் வரணும்ல. நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், அப்பா போட்டோம், இன்னைக்கு அவங்களுக்கு நடக்கிறது நாளைக்கு நமக்கு, விட்டு கொடுத்துருங்க. இருந்தாலும் அவங்க அந்த அம்மா என்ன எப்படி எடுத்துக்கிறாங்க எனக்கு தெரியல. நான் விட்டு கொடுத்துருங்க பாப்பா, அவன்பா நம்மளுக்கும் வயசாகும்ல நாளைக்கு, போட்டோம். ஒரு வாட்டி பசங்க கேட்பாங்க இல்லையா, என் சின்ன வயசுல இருந்து ஒரு நாள் கூட பார்த்ததே கிடையாது. உண்மை சொல்லனா என் பையனுக்கு, பெரிய பையனுக்கு 9th படிக்கிறப்பதான் நானம்மான்றதே தெரியும். அப்ப அவங்க எந்த அளவுக்கு இருந்தாங்க பாத்துங்க. வரவே மாட்டாங்க, எப்பவும் பொண்ணு 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 அப்படிதான் இருப்பாங்க. நம்ம எதனா ஃபங்க்ஷனுக்கு போனா கூட பேச மாட்டாங்க. ஏன் உங்களுக்கு பிள்ளை மேல கோவம், மருமக ஏதாவது கோவம் இருந்தா அது வரலமா வச்சுக்கணும், பிள்ளைங்க மேல எல்லாம் காட்டக்கூடாது. அதே மாதிரி மருமகளுக்கும் சரி, மாமியார் மேல கோவம் இருந்தா மாமியார் மேல மட்டும் தான் காட்டணும், மாமனார் மேல மட்டும் தான் காட்டணும். பிள்ளைங்களை சேர விடாம அதெல்லாம் பண்ணவே கூடாது, அதெல்லாம் ரொம்ப தப்பு. அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. மனசுங்க பச்சை மனசுல விஷத்தை ஊத்துற மாதிரி அது மாதிரிலாம் பண்றது அது தப்பு. என்னதான் இருந்தாலும் நானம்மா தான் கடைசியில மெஜாரிட்டி. அவங்க எது ஒண்ணு நாளைக்கு ஏதாவது பண்ணணும்னா, இங்க பாருங்க அம்மம்மா எல்லாம் எல்லாம் இருந்து பண்ணாங்க. கடைசியில பாருங்களா, நானம்மா தான் அங்க நடுவுல ஒரு சேர் போட்டு உட்காரு, இந்த பக்கம் பொண்ணு இந்த பக்கம் புள்ள போட்டோ எல்லாம் கொடுப்பாங்க. யாரோ ஒரு சிலர் தாங்க அம்மா அம்மா அம்மம்மான்னு விட்டு கொடுக்காம இருப்பாங்க. அது என்ன பண்ணணும்ல, பாக்குறவங்க எதாவது நினைச்சுப்பாங்களே இவ்வளவு பாசத்தை காட்டினாங்கன்னு. ஆனா நானம்மாவை தான் உரிமையோட முன்னாடி அந்த இடத்துல உட்கார வச்சு பண்ணுவாங்க. இதானா நானம்மாவை பத்தி யாரும் பேசுறது இல்ல, நான் பேச வேண்டிய சூழ்நிலை அதனால பேசுறேன். ஆனா இதெல்லாம் நான் எதுக்கு சொல்ல வந்தேன், அந்த ட்விஸ்ட் சொன்னல, அந்த ட்விஸ்ட் என்னன்னா, நானும் ஒரு நானம்மா. இதுக்காக தான் இதை சொல்றேன்னா கண்டிப்பா கிடையவே கிடையாது. நான் இதனால ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் நான். ஏன்னா பிள்ளைங்களுக்கு நானம்மா இல்ல, எனக்கும் நானம்மா இருக்காங்க. என் பிள்ளைங்களுக்கு நானம்மா இருந்து பார்க்கல, எனக்கு நானம்மா இல்ல. அதனால இன்னைக்கு என் பேரனைங்களை நான் கண்ணுல, என் பேரன் பேரி கண்ணுல வச்சு பாத்துக்கிறேன். அது என் மருமகளுங்க சொல்லணும், அத நான் சொல்லக்கூடாது. ஏன்னா கண்டிப்பா அவங்களும் இதை பாக்குறாங்க, யூடியூப் எல்லாம் பாக்குறாங்க. அவங்க இல்லன்னா இல்லன்னு கமெண்ட்ல சொல்லணும். என் மருமகளையும் சரி நல்லா பாத்துப்பேன். என் பொண்ணுங்க கிடையாது எனக்கு, அதனால நான் சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க. நான் இருந்திருந்தாலும், பெண் குழந்தை இருந்திருந்தாலும் நான் பாத்துருப்பேன். நமக்கு எது உரிமை அதுதாங்க பாக்கணும். அவங்களுக்கு தாத்தா பாட்டி அவங்க இருப்பாங்க, நமக்கு உரிமை எது, நம்ம குழந்தைங்கள தான் நம்ம பாக்கணும். அதனால நான் கண்டிப்பா பெண் குழந்தையா இருந்தாலும் அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது அவங்களுக்கு கொடுத்து பாத்துருப்பேன். என்னதான் இருந்தாலும் நாளைக்கு எது ஒண்ணுனாலும் நமக்கு செய்ய போறது இந்த குழந்தைங்க தான், மருமக தான். அதனால மருமகளை எந்த இடத்துலயும் விட்டு கொடுக்க கூடாது. நான் விட்டு கொடுக்க மாட்டேன், கோவம் தான் சத்தம் போடுவேன். ஒரே நிமிஷம் கரெக்டா 1/2 hour கூட பேசாம இருக்க மாட்டாங்க. ஒரு நாளுக்கு ரொம்ப கஷ்டம் தான், 1/2 hour கூட பேசாம இருக்க மாட்டோம். உடனே ஏதாவது நான் தப்பே பண்ணாம நான் ஏதாவது திட்டிட்டு இருந்தா வெளியில ஷாப்பிங் போயிடுவோம், ஜாலியா போயிட்டு வந்துருவோம், ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி என் மருமகன் எல்லாம். அதனால எங்களுக்குள்ள அந்த மாதிரி எல்லாம் எந்த ஒரு இது இல்லை. அதனால என் பிள்ளைங்களை வளர்த்தா மாதிரியே பசங்களும் இருக்கணும்னு அவங்க நினைப்பாங்க. பசங்களை நான் அதுக்குனால என்ன சொன்னாலும் சரி அவங்க எதுவுமே கேட்க மாட்டாங்க. இவங்கள வளர்த்தீங்களா, அவங்கள கூட வளர்ந்துடாங்க. இதுதான் ட்விஸ்ட். வந்துட்டான் என்னோட பேரன் வந்துட்டான், இன்னும் இதுக்கு மேல நான் பேச முடியாது. இதுல ஏதாவது சரி தவறு இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. நான் கேக்குறது கடைசியில நான் சொல்றது சரிதானே. ரா இக்கடா தைக்கிறா, நீ முகம் சுப்பி. இங்க பாருங்க என் பேரை, இதான் என் பெரிய பேரை பாருங்க, கையில ஏதோ வச்சுட்டு வந்துட்டான். இருந்தாலும் நான் சொல்றது சரிதானே. ஹாய் செப்ப, தப்பாட்ல செப்ப கொடுது.